நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் மே மாத கிரக நிலைமைகளை பார்க்கலாம். 1/5/2024 அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 7/5/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 24/5/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரண ருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகின்றார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகின்றார். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் குணங்களை பொதுவாக பார்க்கும் பொழுது தனக்காரகரான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டார்கள். ஏனெனில் இவர்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்பிற்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை தருவார்கள். மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் இவர்களை அவமரியாதை செய்தால் அவரை அறவே ஒதுக்கி விடுவார்கள். சிறு வயதில் எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டாலும் பூரண ஆயுளுடன் பெரும்பாலும் வாழ்வார்கள். எல்லோருக்குமே மரியாதை கொடுப்பார்கள். கள்ளம் கபடமின்றி அனைவரிடமும் யதார்த்தமாக பழகும் சுபாவம் கொண்டவர்கள். பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நல்ல உயரமும் கூர்மையான மூக்கும் கனிவான பார்வையும் கொண்டு இருப்பார்கள். இந்த ராசிக்காரர்களில் பெரும்பாலானோர் நல்ல உயரமாகவே இருப்பார்கள். நடக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் ஒரு பக்கம் சாய்ந்தே இருப்பார்கள். தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குரு என்றும் அழைப்பார்கள். எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்பொழுது சந்தோஷத்தை இழந்து நிற்பார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே பல சாதனையை செய்யக்கூடியவர்கள். தற்பெருமை அதிகம் உடையவர்கள். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள். சுயநலம் பாராமல் எதையும் துணிந்து செய்வார்கள். இவர்களுக்கு பொய் பேசுபவர்களையும் தீய பழக்க வழக்கம் உள்ளவர்களையும் கண்டால் பிடிக்காது. இவர்களுக்கு கோபம் வந்தால் எதிரில் யாரும் நிற்க முடியாது. சுறுசுறுப்பாக எடுக்கும் காரியங்களை சிறப்புடன் செய்து முடிப்பார்கள். கள்ளம் கபடமின்றி எல்லோரிடமும் ஒரே மாதிரியாகத்தான் பழகுவார்கள். இவர்களிடமும் நயமாக பேசினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். தெய்வ பக்தி, கருணை, தர்ம சிந்தனை அதிகம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாகத்தான் அமையும். சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைந்தால் பல வகையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் அடிக்கடி பாதிப்பு அடையும். இதனால் குடும்பத்தில் பிரிவும் துயரமும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் வசதியான குடும்பங்களில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். உடல் உழைப்பை அதிகம் விரும்ப மாட்டார்கள். இவர்களின் பொருளாதார நிலைமையை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளுடனும் வாழ்வார்கள். பண நடமாட்டம் எப்பொழுதும் இவர்களுக்கு தடையின்றி கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்குவதிலும் பழுது பார்க்கவும் திட்டமிட்டு செயல்பட்டாலும் அதனால் கடன் வாங்கவும் நேரிடும். இவர்களுடைய வாழ்க்கை வசதிக்கு ஏற்றவாறு எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள். எடுத்துக்கொண்ட செயல்களில் தோல்வி அடைந்தால் எளிதில் துவண்டு விடுவார்கள். பண வரவுகளில் தடை ஏற்பட்டாலும் தங்கள் வாழ்க்கை வசதிகளை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள். வெகு தூரம் நடப்பது கூட இவர்களுக்கு சிரமம் என்பதால் அதற்கு ஏற்றவாறு வண்டி வாகன வசதிகளை பெருக்கிக் கொள்வார்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் அதிகம் ஏற்படுவது இல்லை. அதிகபட்சம் 2 பிள்ளைகள் இருக்கலாம். எனினும் பிள்ளைகளால் சமுதாயத்தில் நற்பலன்களையே பெறுவார்கள். இவர்களிடம் எந்த ரகசியமும் இருக்காது. யாருக்கு கீழ் படிந்து அடிமையாக இருக்க மாட்டார்கள். கெட்டவர்களையும் திருத்தி நல்வழிப்படுத்த இவர்களால் முடியும். இவர்களிடம் அன்பாக பழகினால் எதையும் சாதித்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு உடையவர்கள் ஆதலால் அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வார்கள். சிறு வயதிலிருந்தே தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் இவர்களிடம் நிறைந்து இருக்கும். இவர்களின் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட், கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும்.
சயன மோட்ச ஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகான்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதிலும் சித்தர்கள் வழிபடுவதிலும் அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கான பலன்கள் எல்லோராலும் பாராட்டப்படும் வகையில் நடந்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் வரவை போலவே செலவும் இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் இருக்கும். எனவே கவனமாக இருப்பதும் நல்லது. திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீர்கள். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். நிம்மதி ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் நீங்கும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் உண்டாகும். கவனம் தேவை. முயற்சிகள் தாமதப்படும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை பெறலாம். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யவும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும். நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படுவீர்கள். மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது. விளையாட்டுகளில் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகளின் பேரில் சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும். புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கவனம் தேவை. ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவதுதான் நல்லது. மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கு அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தடைகளை முறியடித்து காரிய வெற்றி காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்கும். நல்ல வரனாகவும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிட்டும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உடல் நலனை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். சளி மற்றும் மார்பு தொல்லை வரலாம். உடன் பணி செய்வோர் மேல் அதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயர் ஏற்படும். சம்பள உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். சந்திராஷ்டம தினங்கள் 13, 14, 15. அதிர்ஷ்ட தினங்கள் 7, 8. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.